குருவியும் காற்றின் பொக்கிஷமும். நெறி கதை. ஒரு பசுமை நிறைந்த காடு. அங்கே உயரமான மரங்களும் இனிமை மலர்ந்த பூக்களும் ஓடையாய் ஓடிய தெளிந்த நீரும் இருந்தன. அந்த காட்டில் சின்னத்து பறவை, ஒரு குருவி. பெயர் முத்து. முத்துவுக்கு காடு வாழ்வு என்றால் பேரானந்தம். காலை ஒளியில் கீச்சென பாடுதல், ஓடை தண்ணீரில் குளித்து சருகுடன் விளையாடுதல், இவை அவளுடைய தினசரி மகிழ்ச்சிகள். ஆனால் இன்னொரு விஷயம் முத்துவை கசப்பாக்கியது. காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் பறவைகளும் தங்களுக்கென ஒரு சிறப்பை பெருமையாக கூறுவார்கள். முத்துவுக்கோ சொல்ல நம்பிக்கையில்லை. கழுகு வானத்தை பிளந்து பறக்கும் சக்தியை பற்றி பேசும். மயில் தனது அழகை பற்றி பெருமை பேசும். கிளி மனித மொழியையும் பேசும் திறமையை காட்டும். மான் தன் வேகத்தையும் மென்மையையும் புகழும். ஆனால் முத்துவுக்கு சிறப்பென்பதே தெரியவில்லை. ஒரு நாள் முத்து ஒரு கிளையில் அமர்ந்து தலையை குனிந்து யோசித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஓர் இனிய காற்று மெல்ல முத்துவின் சிறகை தழுவி, "என்ன முத்து, ஏன் கவலை?" என்று கேட்டது. முத்து சோகமாக, "எனக்கு மற்ற பறவைகளைப் போல எந்த சிறப்பும் இல்லை. நான் சாதாரணம். எனக்கு பெருமை எதுவுமே இல்லை" என்று கூறியது. காற்று மெதுவாக சிரித்தது. "நான் உனக்கு ஒரு பொக்கிஷம் தருகிறேன். ஆனால் அதை நீயே கண்டுபிடிக்க வேண்டும்" என்று சொன்னது. முத்து குழம்பியது. ஆனால் காற்று எதுவும் சொல்லாமல் ஓடி மறைந்தது. முத்துவின் தேடல். அடுத்த நாள் அதிகாலை முத்து பறந்து பல இடங்களுக்கு சென்றது. காற்று சொன்ன பொக்கிஷம் என்னவாக இருக்கும் என்று தேடத் தொடங்கியது. ஓடை அருகே. அங்கே மீன்கள் தண்ணீரின் கீழ் விளையாடின. "என்னிடம் இப்படி நீந்தும் திறமையும் இல்லை" என்று முத்து நினைத்தது. மலர் தோட்டத்தில் தேனீக்கள் பறந்து பறந்து தேனை சேகரித்தன. "இவை எல்லோருக்கும் பயன் தருகின்றன. நான் எதற்கு பயன்படுகிறேன்?" என்று தன்னை தாழ்த்தி கொண்டது. பெரிய ஆலமரத்தின் கீழ் அங்கே கழுகு பயங்கரமாக பறந்தது. முத்து அதை பார்த்து மேலும் சோகமானது. "காற்று சொல்லிய பொக்கிஷமே எங்கே?" என்று அழ ஆரம்பித்தது. அதே சமயம் ஒரு மெல்லிய கூச்சல் கேட்டது. மறைக்கப்பட்ட பொக்கிஷம். ஒரு சிறிய மான்குட்டி கொடிகளுக்குள் சிக்கியிருந்தது. அது உதவி கேட்டு அழுதது. அதை பெரிய விலங்குகள் யாரும் கேட்கவில்லை. ஆனால் முத்து சிறியது, கொடிகளுக்குள் நுழைய முடியும். அது குட்டி அருகே சென்று, "பயப்படாதே, உனக்கு உதவுவேன்" என்று சொன்னது. முத்து தன் கூர்மையான சிறிய அலகால் கொடிகளை மெதுவாக கடித்து கிழித்தது. சில நேரத்திலே மான்குட்டி வெளியே வந்தது. குட்டி குதித்து பாய்ந்து, "நன்றி முத்து, நக்க நெல்லும் நல்ல மனசு உன்னிடம் இருக்கு" என்று சொன்னது. அப்போதுதான் முத்து உணர்ந்தது, அதன் உண்மையான பொக்கிஷம் சிறிய உடலும் மென்மையான அலகும் திடமான மனமும் கனிவான இதயமும். அந்த குருவி யாருக்கும் அசைய முடியாத இடமெல்லாம் சென்று உதவக்கூடியது. அதுவே ஒரு பெரும் வரம் என்பதை அது புரிந்து கொண்டது. அந்த நேரத்தில் காற்று மீண்டும் வந்து, "இதுதான் நான் சொன்ன பொக்கிஷம். ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென்று தனி சிறப்பு உண்டு. அதை நீ புரிந்து கொண்டாய்" என்று மெல்ல தழுவியது. முத்து நெஞ்சில் பெருமை நிறைந்தது. அதன் சின்ன உடல், சின்ன சிறகுகள் பெரிய மனம் கொண்டவை என்பதை உணர்ந்தது. கதையின் நெறி. நம்மிடம் இல்லாததை பற்றி வருந்துவதற்கு பதிலாக நம்மிடம் உள்ள சிறப்பை புரிந்து கொள்வதே உண்மையான அறிவு. சிறிதாயிருந்தாலும் நன்னெஞ்சும் கொண்டவர் உலகுக்கு பெரிய உதவிகளை செய்ய முடியும்.